கனடா இந்த ஆண்டு நிரந்தர வதிவிட முறையில் பாரிய மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே கனடாவில் இருக்கும் திறமையான தொழிலாளர்களை தக்க வைப்பதும் பிற நாடுகளில் இருந்து திறமையானவர்களை ஈர்ப்பதும் இந்த மாற்றங்களின் முக்கிய இலக்குகளாகும். கனடாவில் உள்ள தற்காலிக தொழிலாளர்கள் விரைவாக நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாற இந்த மாற்றங்கள் உதவும். இதன் மூலம் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் பணி அனுமதிகளை வைத்திருக்கும் 33,000 நபர்கள் நிரந்தர வதிவிட வாய்ப்பை பெறவுள்ளனர். கனேடிய வேலைகள், வரிப்பதிவுகள் மற்றும் வலுவான சமூக உறவுகளை கொண்டவர்கள் ஆகியோருக்கு இதில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றுமொரு முறை அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்பவர்களை இலக்காக கொண்டுள்ளது. இதன் மூலம் தொழில்நுட்பம், சுகாதாரம், பொறியியல் மற்றும் அறிவியல் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். இந்த திட்டம் போட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான புள்ளிகள் மற்றும் தெளிவான விதிகள் தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியாகும். இதற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் மொழி தேர்வு முடிவுகள், போலீஸ் அறிக்கைகள், கல்வி பதிவுகள் மற்றும் வேலை கடிதங்கள் போன்ற ஆவணங்களை முன்கூட்டியே தயாரிக்க வேண்டும். கனடாவில் பணிபுரியும் பல தொழிலாளர்களுக்கு 2026 ஆண்டில் நிரந்தர வதிவிட உரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன. எனவே ஆவணங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பதும் எப்போதும் தயாராக இருப்பதும் மிகவும் முக்கியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.